நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 5. 7 அடுக்குகளாக ஆழ்ந்து சென்ற ஆழுலகங்களின் இருளுக்குள் ரம்பன் அமிழ்ந்து சென்றான். தன் அரண்மனையின் படுக்கையில் படுத்திருந்து வெளியே மரங்களில் காற்று ஓடும் ஒலியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அவன் ஆழுள்ளம் மயங்கியது. அவனை சூழ்ந்து மாநாகங்கள் பறக்க நெளிந்தன. எரியும் விழிகளுடன் பாதாள தெய்வங்கள் மிதந்தலைந்தன. பின்பு அவன் சென்று விழுந்த இடத்தில் இருந்து மலை போல பேருடல் கொண்டவனாக எழுந்தான். இரு கைகளையும் மார்பில் ஓங்கி அறைந்து இருண்டு சூழ்ந்திருந்த திசைகள் அதிரும்படி பேரொலி எழுப்பினான். அவன் கால்களை எடுத்து வைத்த போது சூழ்ந்திருந்த உலகின் மலைகள் மேல் இருந்த பெரும் பாறைகள் அதிர்ந்து உருண்டன. நீர்நிலைகளில் அலைகள் எழுந்து கரைகளை நக்கி சுருண்டன. காலடியில் அவன் கொண்டு வந்த கரும்பனையும் காரானும் கிடந்தன. 2 வயதான கன்னி எருமை இருளில் வழித்து எடுத்து சமைக்கப்பட்ட மின்னும் உடலுடன் ஒளிரும் கண்களுடன் காலடியில் நின்றது. அவன் குனிந்து, "நீ பெண்ணாகி எழுக" என்றான். எருமை விழிகளுடன் அது கைகள் கொண்டு முலைகள் கொண்டு இடைவிரிந்து தொடை முழுத்து பெண்ணென்றாகி எழுந்தது. அவள் குழல் கற்றைகள் எருமை கொம்புகள் போல பின்னால் நீண்டிருந்தன. கரிய மென்னுதடுகள் எருமை மூக்கென ஈர வெம்மை கொண்டிருந்தன. அவள் கண்கள் எருமை விழிகளுக்குரிய மிரட்சியால் பேரழகுடன் திகழ்ந்தன. வலக்கையால் கரும்பனையை எடுத்துக்கொண்டு மீண்டும் பாதாள உலகம் நடுங்க பிளிரியபடி ரம்பன் நடந்தான். அவன் உடலின் ஒவ்வொரு திசையும் ஆற்றல் முழுத்து பருத்திருந்தது. உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றிலும் வல்லமை இழுபட்டு நின்றது. நெஞ்சில் ஊங்கி அறைந்து, "தெய்வங்களே அறைக, எனக்கு நிகராற்றல் கொண்டவன் எவன்?" என்றான். வானம் அச்சொற்களை கேட்டு எதிரொலி முழக்கியது. "சொல்க, எவன்?" என்று அவன் மீண்டும் கேட்டான். காலால் நிலத்தை ஓங்கி உதைத்து, "சொல்க, எனக்கு நிகராற்றவள் கொண்டவன் எவன்?" என்றான். விண்ணிருளில் நீர் துளியென கனிந்து முழுத்து வந்த பிரம்மன் கரிய முகத்தில் புன்னகையுடன், "நீயே அதை அறிவாய் மைந்தா" என்றார். "இவ்வுலகம் எது?" என்றான் ரம்பன். "இது உனக்கென அமைந்த கீழுலகம். இங்கு நீயே முழு முதல்வன்" என்றார் பிரம்மன். "இங்கு நான் தோல்வியற்றவன் அல்லவா?" என்றான் ரம்பன். பிரம்மன் புன்னகைத்து, "அதை நீ அறியுமாறு ஆகுக" என்று சொல்லி மறைந்தார். இருளால் ஆன மலைகள், இருளே ஆன மரங்கள், இருட்சிறகுள்ள புட்கள், இருள் குவிந்த விலங்குகள், இருள் ஒழுகும் ஆறுகள், இருள் அழைக்கும் சுனைகள் கொண்ட அவ்வுலகில் பெரிதொருவனின்றி அவன் வாழ்ந்தான். தன் துணைவியாகிய மகிஷியுடன் காதலாடினான். ஒரு துளி எஞ்சாமல் அவள் அவனுக்கு தன்னை அளித்தாள். அந்த முழு படையலால் அவன் ஆணவம் நிறைவுற்று தருக்கியது. மேலும் மேலுமென அவள் மேல் கவிந்து கடந்து மீண்டும் அணைந்தான். பின்பு அவளிடம் சலிப்பு கொண்டான். "காற்றாலான கோட்டையை கடப்பதென உன்னை அடைகிறேன்" என்று அவளிடம் சொன்னான். "நான் என்னை முழுதளிக்கிறேன், என் உள்ளத்தில் எச்சமின்றி நிறைந்திருக்கிறீர்கள்" என்று அவள் சொன்னாள். "ஆம், அதை அறிவேன். ஆனால் ஒரு சிறு தடை எனக்கு தேவை. நான் உடைத்து செல்ல ஒரு வாயில், தாவி கடக்க ஒரு அகழி" என்றான். அவள், "என்னுள் அவை எவையும் இல்லையே அரசே" என்றாள். ஒவ்வொரு முறை அவளுடன் இருக்கையிலும் அவன் கேட்டான், "உன்னுள் இல்லையா ஒரு துளி நச்சு, ஒரு தீப்பொறி?" அவள், "என்னுள் நானன்று ஏதுமில்லை. நானும் உங்கள் அடிபணிபவள் அன்று வேறல்ல" என்றாள். அவன் ஒரு சிறு பூச்சியாக மாறி அவளுக்குள் சென்றுவிட விழைந்தான். அவள் கண்களுக்குள் கருத்துக்குள் கருப்பைக்குள் சென்று தேட எண்ணினான். "நீ எனக்கு உன்னை முழுதளிக்க வேண்டும் என்றால் உன்னுள் முழுமை கொண்டிருக்க வேண்டும். இருமையென ஏதும் இருக்கலாகாது" என்று அவளிடம் சொன்னான். "இருமையகற்றி முற்றொருமை கொண்டவள் என்றால் நீ எனக்கு இணையானவள், அல்லது என்னை விட மேலான இறை வடிவம். சொல், உன்னில் எங்குள்ளது அந்த எச்சம்?" அவள் விழிகள் கண்ணீர் அணிந்தன. "அறியேன், நான் ஏதும் அறியேன்" என்றாள். "இல்லை, எங்கோ உள்ளது அத்துளி. அது எழ வேண்டும். அதை நான் வென்றாக வேண்டும். என் ஆற்றல் அங்கே முழுதெழ வேண்டும்." அவள் தழைந்த மென்குரலில், "நான் எளியோள், உங்கள் காலடி தொடரும் நிழல்" என்றாள். கரிய நீரோடையில் அவளுடன் ஆடுகையில் அவனுள் ஓர் எண்ணம் எழுந்தது. இன்று ஒரு புதிய ஆடல். "நீ நானாகுக, நான் நீயாகிறேன்" என்றான். "இல்லை, நடிப்பிலும் அவ்வண்ணம் என்றாக என்னால் இயலாது" என்றாள் மகிஷி. "இது என் ஆணை.
என்றான் ரம்பன். அவள் பணிந்தாள். நீ என்னை போல் பேருருவும் முழு வலிவும் கொண்டவள் என எண்ணுக. உன் தோள்கள் எழட்டும், உன் நெஞ்சு விரியட்டும், உன் குரல் முழங்கட்டும் என்றான் ரம்பன். அவள் நடுங்கியபடி, என்னால் இயல்வதல்ல அது என்றாள். நான் சொல்வதைப் போல் நடி. நீ எனக்கு அடிபணிந்தவள் என்றால் என்னை மகிழ்வி என்றான் ரம்பன். ஆண், உன் கால்களில் கழல் அணிந்துள்ளாய், உன் நெஞ்சில் ஆரமும் இடையில் சல்லடமும் உள்ளன. அவள் ஆம் என்றாள். அவள் விழிகள் மெல்ல மாறுதலடைந்தன. நீ ஆள்பவள், வென்று செல்பவள், எங்கும் பணியாதவள், கொள்பவள், கொன்று உண்டு வளர்பவள், நீ என்று பிரிதை ஏற்காதவள், நீ மட்டுமே எஞ்ச நின்றிருப்பவள். அவள் என்ற போது அது எருமையின் உருமலோசை போல் இருப்பதாக ரம்பன் எண்ணினான். உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று அசைந்தது. அச்சமா என அதை நோக்கி வியந்தான். ஆம் என்று தோன்றிய போது அங்கு வந்தது முதல் அறியாத இனிய பதற்றம் ஒன்றை அடைந்தான். அதை மேலும் அறிய வேண்டுமென விழைவிழுந்தது. நீ நிகரற்றவள், நீ சூழ்பவள், மையமும் ஆனவள். அவள் மேலும் உரக்க உருமினாள். அவள் கூந்தல் இழைகள் எருமை கொம்புகள் என்றாயின. கைகளிலும் கால்களிலும் பருத்த கரிய குழம்புகள் எழுந்தன. அச்சத்துடன் ரம்பனின் உள்ளம் பின்வாங்கிக் கொண்டே இருந்தது. வட்டத்தின் மறுபகுதி என அவ்விசையை தான் ஏற்று பிரிதொரு உள்ளம் அவளை அணுகியது. அவள் எழுந்து இருளென்றான விண்பரப்பு அதிர பெரும் குரல் எடுத்து பிளிரினாள். அவன் தலைக்கு மேல் அவளுடன் பெருகிக் கொண்டே சென்றது. கரிய மலை போல அவள் எழ அவள் காலடியில் சிறுத்து கீழிறங்கினான். ஆனால் உடல் குளிர்ந்து செயலிழந்த அவ்வச்சத்திலும் அவளை விட்டு விலக அவனால் இயலவில்லை. அவனை சூழ்ந்திருந்த இருளே கைகளாக மாறி அவளை நோக்கி அழுத்தியது. சூழ்ந்த மலைகள் அதிர்ந்து நடுங்க அவள் ஒலியறைந்தாள். குழம்புகளால் தரையை மிதித்து அமரினாள். தனக்கு பின்னால் எவரோ நின்றிருக்கும் உணர்வை ரம்பன் அடைந்து திரும்பி நோக்கிய போது தன் நிழல் அவளுக்கு நிகரான ஓர் எருமைக்கடாவாக எழுந்து நிற்பதை கண்டான். இரு எருமைகளும் மூச்சு சீர தலை தாழ்த்தின. கண்ணிமைகள் மூடி திறக்க உடல் செலித்தன. எருமைக்கடா முக்காரமிட்டபடி முன்னங்காலால் மண்ணை உதைத்து பின் தள்ளியது. தலையை தாழ்த்தி கொம்புகளை மண் முட்டி கழுத்து மயிர்கள் விடைக்க நின்றது. எருமை அதன் கொம்புகளில் தன் கொம்புகளால் மிக மெல்ல முட்டியது. ஆனால் அவ்விசையில் இரு எருமைகளின் உடல்களிலும் தசைகள் அதிர்ந்தன. கடா கொம்பை சரித்து மேலும் வலுவாக முட்டியது. இரு விலங்குகளும் சேர்ந்து மூச்சு விட்டன. மீண்டும் கொம்புகளால் முட்டிய பின்கால் எடுத்து வைத்து பிரிந்தன. ஒன்றையொன்று நோக்கியபடி அவை அசைவற்று நின்றன. இரு உடல்களிலும் சிலிர்ப்புகள் அசைந்தபடி இருந்தன. விழிகள் கரிய ஒளியுடன் உருண்டன. கடா மூச்செறிந்த கணம் எருமை உருமியபடி மண் பறிந்து பறக்க பாய்ந்து வந்தது. அவ்விசையில் முன்னால் பாய்ந்த கடாவின் பெருந்தலையில் எருமையின் நெற்றி இடி யோசையுடன் முட்டியது. அவ்வதிர்வில் இரு விலங்குகளும் அசைவற்று நின்று உடல் துடித்தன. பின்னர் பாய்ந்து பின்வாங்கி மீண்டும் பேரொளியுடன் முட்டின. கொம்புகளை கோத்தபடி கால்கள் மண்ணில் ஆழ பதிந்து கிளற வாள்கள் சுழல சுற்றி சுற்றி வந்தன. பிரிந்து மீண்டும் மோதிக்கொண்டன. மீண்டும் மீண்டும் மோதி தளர்ந்த போது நீள் மூச்சுகளுடன் நின்றன. எருமை கடாவின் முகத்தை நீல நாக்கை நீட்டி நக்கியது. கடா மூக்கை சுழித்து வெண்பற்களை காட்டி முனகியது. எருமை தன் விலாவை கடாவின் முகத்தில் உரசியபடி ஒழுகி வளைத்து பின்பக்கம் காட்டியது. முகர்ந்து மூச்செறிந்த கடா காமம் கொள்ளலாயிற்று. அக்கணம் எழுந்த பெருஞ்சினத்துடன் ரம்பன் அதை நோக்கி பாய்ந்தான். தன் பனைமரத்தடியால் கடாவை ஓங்கி அரைந்து கூச்சலிட்டான். சினந்து திரும்பிய கடா அவனை தலை சரித்து கொம்பால் குத்தி தூக்கி வீசியது. அவன் அலறியபடி மல்லாந்து மண்ணில் விழுந்த போது உருமலோசையுடன் பாய்ந்து வந்து குனிந்து மேலும் குத்தி கொம்பில் தூக்கி மும்முறை சுழற்றி வீசியது. விலாவெலும்புகள் உடைந்து நெஞ்ச குலையும் குடல் தொகுதியும் பிதுங்கிச் சரிய தன் வெங்குருதி மேலேயே ரம்பன் விழுந்தான். தன் குருதியின் மனத்தை அறிந்தவனாக இருளில் விழித்து கிடக்கையில் எங்கோ ஓர் அரண்மனை சேர்க்கையில் நோய் கொண்டு கிடப்பதாக கனவு கண்டான். அவன் கண்முன் இருளுடன் இருள் சேர்வது போல எருமைகள் இணை சேர்ந்து கொண்டிருந்தன. தன் நினைவு அணைந்த போது மகிஷி தன் அருகே குருதியில் ஆடி உடல் சிதைந்து கிடந்த ரம்பனை கண்டு அதிர்ந்தாள். நெஞ்சிலும் தலையிலும் அறைந்தபடி கதறி அழுது இருள் பரவிய பாதாள வெளியில் சுற்றி வந்தாள். தெய்வங்களே, எங்குளான் என் கொழுநனின் கொலைஞன்? எவர் கொண்ட பழி இது?
என்று கை நீட்டி கூவினாள். தலைமயிர் பற்றி இழுத்து பற்கள் இறுக கடித்து, கணவனில்லாத உலகில் நான் வாழ்வதில் பொருள் இல்லை, தெய்வங்களே என் உயிர் கொள்க என்று அலறினாள். எருமை தலையுடன் கருநீர் மணி ஒழிகளுடன் இருளில் எழுந்த அவள் மூதாதை தெய்வம், நீ நம் குலத்து மைந்தனை கரு கொண்டிருக்கிறாய் என்றது. இல்லை, நான் கரு கொள்ள மாட்டேன். என் கொழுநனை கொன்றவனை பழி கொள்ளாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றாள் மகிஷி. மூதாதை தெய்வம் முக்காரமிடும் ஒலியில் நகைத்து, உன் கொழுநனை கொன்றவன் உன் கருவில் எழும் மைந்தன், அவன் பெயர் மகிஷன் என்றது. அக்கணமே அவள் அவனை கண்டதை நினைவு கூர்ந்தாள். திகைத்து எந்தையரே என்று வீறிட்டாள். என்ன இது, என்ன இது என்றாள். புன்னகைத்த எருமை மூதாதை, அவன் வெற்றி கொள்பவன், நம் குடிச்சிறப்பை நிலைநிறுத்துபவன் என்றார். அவனை வெறுக்கிறேன், அவனுக்கு ஒரு துளியும் முலையூட்ட மாட்டேன் என்றாள் மகிஷி. ஆம், அவனுக்கு அன்னை முலை உண்ணும் ஊழி இல்லை என்று புன்னகைத்தார் மூதாதை. உண்ணாத முலைப்பாலுக்கென அவன் அலைவான். அன்னையால் கைவிடப்பட்டவன் அன்னையை தேடி அலைவான். அடைந்து அவள் அடி சேர்ந்து முழுமை கொள்வான். மகிஷி சீரும் மூச்சுடன், ஏன்று மண்ணில் விழுந்தால் அவனை அரைக்கண் திரும்பி நோக்கவும் நான் மறுப்பேன். தொப்புள் கொடியை பிடுங்கி வீசிவிட்டு விலகிச் செல்வேன் என்றாள். ஆம், அவன் தன் குருதி கொடியைத்தான் முலையென சப்பி உண்பான் என்ற பின் எருமை மூதாதை மறைந்தார். அவள் இருளில் அமர்ந்து அழுதாள். ஒவ்வொரு கணமும் என தன் வயிறு எடை கொண்டு வருவதை உணர்ந்தாள். அச்சமும் தயக்கமும் கொண்டு தன் வயிற்றின் மேல் கை வைத்து பார்த்தாள். உடல் மெய்ப்பு கொள்ள நேள் மூச்சு விட்டாள். மைந்தா என்று தன்னுள் என அழைத்தாள். உடனே தன்மேல் ஒரு நோக்கை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். அங்கே எரி விழிகளால் அவளை நோக்கியபடி இருவர் நின்றிருந்தனர். கரிய உருவம் கொண்டவனை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். திகைப்புடன் எழுந்தபடி, தாங்களா என்றாள். வெறுப்புடன் நோக்கியபடி, ஆம், என் குருதியை நீ உண்டாய் என்றான் ரம்பன். இல்லை, நான் அறியேன், நான் அறிந்து எப்பிழையும் இயற்றவில்லை என்று மகிஷி அழுதாள். உன்னில் எழுந்த தெய்வம், ஆனால் விறகில் எழும் தழல் அதனுள் தளிரிலேயே குடிகொண்டது என்றான் ரம்பன். தன் அருகே நின்றிருந்த உயரமற்ற மெலிந்தவனை சுட்டி, என் உடன் வயிற்றன் இவன், இவனை உண்டவளும் நீயே என்றான் கரம்பன். ஆம், என் உடன் வயிற்றனின் உடலில் ஓர் எண்ணமென நுண்வடிவில் நானும் இருந்தேன். அவர் குருதி கூழென சிதைந்த போது நானும் அழிந்தேன் என்றான். அவள் கை நீட்டி மறுத்து, இல்லை இல்லை, என்னை பழி சொல்லாதீர், நான் பத்தினி என்பதை நெருப்பறிய ஆணையிடுகிறேன் என்றாள். நெருப்பறியாதவற்றை நீர் அறியும், பெண்ணின் கருவறை நீரால் ஆளப்படுகிறது என்றான் ரம்பன். கரம்பன், இதோ உன் வயிற்று குருதியில் ஊறி இருக்கிறோம், உன்னை பிளந்து முளைத்தெழுவோம் என்றான். அவள் கண்ணீருடன், என்னை நம்புங்கள், நான் பிழை செய்யவில்லை என்றாள். உன்னை வெறுக்கிறோம், உன் முகம் காணவும் விழைய மாட்டோம் என்றான் ரம்பன். மண் பிறந்து எழுந்தால் உன்மேல் கொண்ட வெறுப்பால் பெரு வலிமை பெறுவோம். கரம்பன், அறிக, துளியொன்றும் விதையென்றாகும் வல்லமை கொண்டது வெறுப்பே என்றான். அவள் கை கூப்பி கண்ணீர் விட அவர்கள் மறைந்தனர். அவள் தன் வயிற்றை சுமந்தபடி தனிமையின் இருளில் கண்ணீர் வழிய அமர்ந்தாள். தன்னுள் கருவளர்ந்து முழுமை பெறும் வரை மகிஷி இருளில் முற்றொடுங்கி ஒற்றை சொல் மட்டும் துணை நிற்க அமர்ந்து தவம் செய்தாள். எண்ணறிய கனவுகளால் அவள் சுழற்றி அடிக்கப்பட்டாள். இருள் அலைகளின் பெருக்குக்கு மேல் எழுந்த குருதி ஒளியை இடியோசையுடன் கண்டாள். 1000 சுருள் கொண்ட கண்ணங்கரிய நாகமென அவள் சுருண்டு கிடப்பதாகவும் அச்சுருள்களுக்குள் இருந்து 3 மரங்கள் முளைத்தெழுவதாகவும் உணர்ந்தாள். குருதி பெருகியோடும் பெருநதி ஒன்றில் அவள் மெல்லிய படகில் சென்று கொண்டிருந்தாள். அப்படகின் நெஞ்ச துடிப்பை உணர்ந்து குனிந்து நோக்கினாள். அது ரம்பன் என்று உணர்ந்து விதிர்த்தாள். பின்னர் அது ரம்பகரம்பன் எனும் இரட்டை உடல் என தெளிந்தாள். நீருக்குள் பெருகி நிறைந்த மீன்கள் எல்லாம் தன் விழிகள். நீர்ப்பரப்புக்கு அப்பால் எழுந்த காட்டின் மரங்களாக நின்று ஆடிக்கொண்டிருந்தவை கரிய நாகங்கள். எங்கோ குருதி ஓர் பேரருவி என விழுத்து கொண்டிருந்தது. அதன் சாரலை நோக்கி சென்றது படகு. பின் அவளை தன் கைகளால் பற்றி கொண்டு அருவி பெருக்கில் நனைந்து வழுக்கும் பாறைகளில் தொற்றி ஏறி மேலே சென்றது. அப்பாறை பரப்புகள் தசையென அதிர்ந்து கொண்டிருந்தன. மேலேறி சென்றபோது அப்பெருக்கால் சூழப்பட்ட கரும் பாறைக்கு மேல் அமைந்த ஆலயம் ஒன்றை கண்டாள்.
அதை நோக்கி 4 கால்களால் நடந்தது அவள் ஊர்ந்த அவ்விலங்கு. 2 தலைகளால் பெரும் மூச்சு விட்டது. அது காலூன்றி கை தொட்டு பாய்ந்து சென்ற பாறைகள் அனைத்தும் எருமை உடல்கள். தலையருந்தவை, அள்ளி குவிக்கப்பட்டவை. அருந்த தலைவாய்களிலிருந்து கொழுங்குருதி ஊறி பெருகி கொண்டிருந்தது. வளை கொம்புகளுடன் எருமை தலைகள் குவிக்கப்பட்ட மேட்டில் அமைந்திருந்தது அவ்வாலயம். மின்னும் விழிகளும் குழைந்து ஓரம் சரிந்த தடித்த நாக்குகளும் சோழி நிறையென வெண்பற்களும் சாணியுருட்டி வைத்தது போன்ற கருமூக்குமாக குவிந்திருந்த எருமை தலைகள் மேல் ஏறி சென்றது அவள் ஊர்தி. எருமை மூச்சுக்களின் ஆவி வெம்மை, அவற்றின் தொண்டை குரல் கமறல். மேலே சிற்றாலயத்தின் கருவறைக்குள் தேவி அமர்ந்திருந்தாள். கால்களில் அவுணர் நிறைகளின் அறுபட்ட தலைகள் குருதியுமிழும் செந்நாவுகளுடன் குவிந்திருந்தன. கணுக்கால் கழலில் கண்மணி பரல்கள் மின்னின. அடுக்காடை, இடைமேகலை, உருண்ட கொழுமுலைகள், மண்டையோட்டு மாலை, 8 பெருங்கைகளில் பாசமும் அங்குசமும் மழுவும் வாளும் வில்லும் அம்பும் அடைக்கலமும் அருளும். எருமை முகம், நீண்ட கருங்கொம்பு வளைவுகள், தாழ்ந்த நீள் செவிகள், கருநீர்மை மின்னும் விழிகள். அவள் கை கூப்பினாள். தன் உடல் எங்கும் வெம்மை பரவுவதையும் இடது கால் துடித்து மெல்ல நீழ்வதையும் உணர்ந்தாள். சூடான குருதி அவள் உடலில் இருந்து வழிந்தது. அது தன் உடலில் இருந்து எழுவதென உணர்ந்ததும் வாழ் போழ்ந்த வலியை அறிந்தாள். தன் உடல் கிழித்து வெளிவந்த மகுவை கால்களால் உணர்ந்தும் அவள் விழி திருப்பி நோக்கவில்லை. 2வது மைந்தன் எழுந்தபோது கைகளை பற்றி இறுக்கி கண் மூடிக்கொண்டாள். 3வது மைந்தன் வெளிச்சென்ற போது தன்னுள் நிறைந்த வெறுமையை உணர்ந்து நீள் மூச்சுடன் கண் மூடிக்கொண்டாள். குளிர்ந்த காற்றென தெரிந்தது அவ்வெறுமை. அக்குளிர் உடலில் படர்ந்து கால் விரல்களை விரைக்கச் செய்தது. கெண்டைக்கால் தசை இழுபட்டு இறுகியது. கைகளும் கழுத்தும் மேய்ப்பு கொண்டன. வலக்கையை மண்ணில் ஊன்றி கால் மடித்து எழுந்து இருள் சூழ்ந்த தென் திசை நோக்கி சென்றாள். அவளை சூழ்ந்து காற்று குளிர்ந்து பறந்தது. பின் அதில் மூச்சுக்களை உணர்ந்தாள். மெல்லிய குரல்கள் கேட்கத் தொடங்கின. அன்னையரே என்றாள். சொல் குழந்தை என்றது தளர்ந்த முதுகுரல் ஒன்று. குளிர்கிறது, என் தசைகள் விதிர்க்கின்றன. அன்னை நீள் மூச்செறிந்து, ஆம், குருதியே வெம்மை, அது முழுக்க வெளியேறியிருக்கிறது என்றாள். மகிஷி, நான் அனலை விழைகிறேன், எரிய விரும்புகிறேன் என்றாள். அன்னை பெரும் மூச்சு விட்டாள். எனக்கு சிதை ஒருக்குக என்றாள் மகிஷி. ஆம் என்றாள் அன்னை. அவள் தன்னெதிரே எரிந்து எழுந்த தழலை கண்டாள். அதை அணுகிய போது அவள் உடலில் வெம்மை குடியேறியது. நரம்புகள் மீண்டும் இறுகி தசைகள் உயிர் படைந்தன. கை கூப்பியபடி அதை அணுகினாள். நான் சிந்தையாலும் பிழை செய்யவில்லை எனில் இந்நெருப்பு என்னை விண் சேர்க்கட்டும் என்றாள். மெல்ல காலடி எடுத்து வைத்து நெருப்புள் புகுந்தாள். அவளை அணைத்து உள்ளிழுத்து கொண்ட நெருப்புக்கு அடியில் ஒரு சிறிய பாதை இருப்பதை கண்டாள். அவள் உடல் உருகி அதில் வழிந்தது. ஆவி என்றாகி அவள் நெருப்பின் செந்நிற படிக்கட்டுகளில் ஏறி அதன் கருநிற நூலேணியை பற்றி கொண்டு மேல் எழுந்தாள். நிறமற்ற சிறகுகள் சூடி வானில் எழுந்து பறந்தாள். அங்கே 100 கைகள் அவளுக்காக நீண்டிருந்தன. 100 கனிந்த புன்னகைகள் அவளை எதிர்கொண்டன. அவற்றால் அள்ளி தூக்கப்பட்டு அவள் விண்ணில் அமர்ந்தாள். அன்னையரே, நான் பிழை செய்யவில்லை என்றாள் மகிஷி. ஆம், நீ பிழை ஏதும் செய்யவில்லை. அது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உன்னிலும் நிகழ்ந்தது என்றாள் மூதன்னை. அதை அவர்கள் இப்போதேனும் உணர்ந்தார்களா என்றாள் மகிஷி. அவர்கள் என்றால் யார் என்றாள் இன்னொரு மூதன்னை. என் கொழுனர் என்றாள். பெண்ணே, இங்கு கொழுனர் என்றும் மைந்தர் என்றும் எவருமில்லை. ஏனென்றால் இங்கு ஆண்கள் என எவரும் இல்லை என்றாள் ஒரு முதியவள் இனிய புன்னகையுடன். அவர்கள் எளிய கூழாங்கற்கள். அங்கே பெருகியோடும் விரைவாறு ஒன்றின் கரையில் அவர்கள் பறந்திருக்கிறார்கள். அப்பெருக்கு அவர்களை கொண்டு செல்லும். மகிஷி அவர்களை மறக்கத் தொடங்கினாள். அவள் கூந்தல் நரை கொண்டது. பெருமுலைகள் சுருங்கிச் சரிந்தன. இனிய சுருக்கங்கள் முகத்தில் பரவின. நரம்பு புடைத்து கைகள் மெலிந்தன. கண்கள் சுருங்க அவள் அவர்களை நோக்கி புன்னகை செய்தாள். மகிஷியின் குருதியில் பிறந்த 3 மைந்தர்களை வண்ணச்சிறை பூச்சிகள் என பறந்த மாலையச்சனின் தூதர்கள் வந்து சூழ்ந்து கொண்டனர். முதல் மைந்தன் கரிய நிறத்தவன். எருமை தலை கொண்டிருந்தான். இளங்கொம்புகள் முட்டு போல தலையில் முளைவிட்டிருந்தன. நீண்ட முகத்தில் தொங்கிய காதும் சப்பை பற்கள் நிறைத்த பெரிய வாயும் கொண்டிருந்தான்.
இரண்டாவது மைந்தன் செங்குருதி நிறத்தவன். சிங்க முகம் கொண்டிருந்தான். விரிந்த வாய்க்குள் குருதிக்கீற்று போல நாக்கு நெளிந்தது. முழவு போல் ஒலித்தான் மூன்றாவது மைந்தன். இரு கைகளாலும் தரையையும் மார்பையும் அரைந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் விழிகள் இரு குருதி குழிகளாக இருந்தன. மைந்தர்களை யட்சர்கள் அள்ளி எடுத்து மாலையட்சனின் மாளிகைக்கு கொண்டு சென்றனர். நம் குடிப்பிறந்த பெண்ணின் மைந்தர் இவர் என்றான் மலர் முடிசூடி மகரையாளுடன் ஒரு பாதிரி மலரை பீடமாக கொண்டு அமர்ந்திருந்த மாலையட்சன். இவர்கள் இங்கு வளரட்டும், இசையும் மலரும் இவர்களின் இளமையை சமைப்பதாக. முதல் மைந்தனை அவர்கள் மகிஷாசுரன் என்று அழைத்தனர். இரண்டாம் மைந்தன் ரத்த பீஜன் என்று பெயர் பெற்றான். மூன்றாம் மைந்தன் ரம்பாசுரன் என்று அழைக்கப்பட்டான். மாலையட்சனின் உலகில் அவர்கள் மலர்களில் ஆடையும் காற்றை இசையென்றே உணர்ந்தும் வளர்ந்தனர். ஒவ்வொரு மலர் மொக்கையும் முலைக்கண் என மயங்கி இதழ் குவித்து முகம் நீட்டினான் மகிஷன். ஒவ்வொரு இலை தொடுகையையும் அன்னையின் கை என எண்ணி சினந்து சீறி பல் காட்டி எழுந்தான் ரத்த பீஜன். ஒவ்வொரு ஒலியையும் அன்னை மூச்சென்று எண்ணி நெஞ்சில் அறைந்து கூச்சலிட்டான் ரம்பாசுரன். 12 படைக்களம் 5வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.